வணக்கம் மக்களே. மிகப்பெரிய சினிமா பேக்ரவுண்ட் இருந்தும் அதனை பயன்படுத்தி வாய்ப்பு தேடாமல் தற்போது வரை தன்னுடைய திறமையை நிரூபிக்கும்படியான வாய்ப்புக்காக தமிழ் சினிமாவில் போராடி வருபவர் தான் ரம்யா பாண்டியன். தன்னுடைய சித்தப்பா ஒரு நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் என்பதால் என்னவோ சிறு வயதிலே நடிப்பின் மீது தீராத ஆசை வந்து மனதில் ஒட்டி கொண்டதால் கல்லூரியில் படிக்கும்போதே நண்பர்கள் இயக்கிய குறும்படங்களில் நடிக்க துவங்கினார். அப்படியே மெல்ல மெல்ல 2015ஆம் ஆண்டு டம்மி பட்டாசு திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக என்ட்ரி கொடுத்தார். ஆனால் இப்படம் படுதோல்வியை சந்தித்த நிலையில் 2016ஆம் ஆண்டு இயக்குனர் ராஜு முருகன் இயக்கிய ஜோக்கர் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு ரம்யா பாண்டியனுக்கு கிடைக்க அதை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டார். எனினும் அடுத்தடுத்த படங்களில் கதை தேர்வு சரியாக அமையாததால் பட வாய்ப்புகள் கிடைக்காமல் போனது. மிகவும் ஸ்மார்ட்டான நடிகையான இவர் அதிரடியாக சின்னத்திரை மூலம் ரசிகர்கள் மனதை கவர்ந்தார். விஜய் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான குக் வித் கோமாளி சீசன் 2 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சமையல் திறமையை வெளிப்படுத்தினார். இதன் மூலம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான சில நிகழ்ச்சிகள் நடுவராக வாய்ப்பும் கிடைத்தது. அதேபோல் பிக்பாஸ் நிகழ்ச்சியும் கலந்து கொண்டு அசத்திய ரம்யா பாண்டியன் 100 நாட்கள் பிக்பாஸ் வீட்டிற்குள் இருந்தும் வெற்றி பெறாமல் வெளியேறினார். தற்போது இவரின் கைவசம் இடும்பன்காரி என்ற திரைப்படமும் ஒன்று உள்ளது. பட வாய்ப்புக்காக மீண்டும் கலக்கலாக ஃபோட்டோ ஷூட் நடத்தவும் துவங்கியுள்ளார். அந்த வகையில் பிங்க் நிற உடையில் இவர் வெளியிட்டுள்ள ஃபோட்டோஸ் படு வைரலாக பார்க்கப்பட்டு வருகின்றது.